ரிக்கி ஆஃப் த டஃப்ட். முன்னொரு காலத்துல ஒரு ராஜாங்கத்துல எல்லாரும் ரொம்ப ஆர்வமா ஒரு விஷயத்துக்கு காத்திருந்தாங்க. பல மணி நேரம் ஆயிடுச்சு. எதுக்கு இவ்ளோ நேரம் ஆகுது? சார், நீங்க கொஞ்சம் அமைதியா காத்துட்டுருங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆகும். பையன் பிறந்திருக்கான் அரசே. அவரு அறைக்குள்ள போய் பார்த்தாரு. ராஜா மனசுடைஞ்சு போனாரு. ஓ நோ! குழந்தை பட்டு துணியில போத்திருந்தாலும் அரச குடும்பத்துக்கான அழகு இல்ல. அவன் எப்படி இருந்தான்னா வித்தியாசமா இருந்தான். அது எப்படின்னா, அவன் எப்படி இருந்தாலும் அழகா தானே இருக்கான். மத்த யாராவது ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க பயப்படாதீங்க அரசே. என்னதான் உங்க மகன் மத்தவங்கள மாதிரி அழகா இல்லனாலும் அவரு ரொம்ப அற்புதமானவரா இருப்பாரு. இந்த குடுமையோட நான் அவருக்கு கொடுக்கறது என்னன்னா, அவருக்கு பிடிச்சவங்களுக்கு நல்ல புத்தியையும் ஞானத்தையும் அவரால கொடுக்க முடியும். புத்தியா? எங்களுக்கு போர்கள்ல போய் ஜெயிச்சிட்டு வர ஒரு இளவரசன் தான் தேவை. பரவாயில்ல, இருக்கட்டோங்க. பார்க்க எப்படி இருக்கான்றது முக்கியம் இல்ல. இவன் நமக்கு கிடைச்ச அற்புதமான பரிசு. உனக்காக நான் எதை வேணாலும் ஏத்துப்பேன். இவனை நாம இனிமே ரிக்கின்னு கூப்பிடலாம். அப்புறம் இவனோட இந்த வித்தியாசமான தலைமுடியால குடுமி போட்டு ரிக்கி. ரொம்ப சரியா இருக்கு, நம்மளோட குட்டி ரிக்கி. இப்படிதான் இளவரசர் குடுமி போட்ட ரிக்கியோட கதை ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, ஃபியோரிங்கிற பக்கத்து ராஜாங்கத்துல இன்னொரு நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருந்தது. ராணி ஈசாவும் இதே நிலைமையில இருந்தாங்க. அவங்களுக்கும் வாரிசு வரப்போகுது. ஃப்ரெட்ரிக், ரொம்ப வலிக்குது. நீ கொஞ்சம் வலிய பொறுத்துக்கோமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. இந்த ராஜாங்கத்தோட இளவரசன் தானே பிறந்திருக்கான். இங்க பாருங்க அரசி, இளவரசி, உங்களுக்கு அழகான இளவரசி பிறந்திருக்கா. நான் அவளை பார்க்கலாமா? இளவரசி டெரிசா வந்தாங்க. ரொம்ப அழகா பச்சை நிற கண்களோட தங்க முடியோட எல்லாரும் வியக்கிற அளவுக்கு இருந்தாங்க. வணக்கம் அரசே. இந்த சந்தோஷமான தருணத்துல நான் இளவரசி டெரேசாக்கு ஒரு அற்புதமான பரிசு அளிக்க போறேன். அவ மனசுல காதல் வரும்போது அவ தேர்ந்தெடுக்கிற ஒருத்தருக்கு அவளால நல்ல அழக கொடுக்க முடியும். அந்த சக்தி அவளுக்கு இருக்கும். என்னதான் அழகா இருந்தாலும் தெரேசா கிட்ட ஒரு ரகசியம் இருந்தது. யார வேணாலும் அவளால வசப்படுத்த முடியும். ஆனா அவளோட மனசு அப்படி கிடையாது. குழப்பம் நிறைஞ்சிருந்தது. டெரேசா, என் தங்கமே, இந்த படத்தை ஒரு தடவை பாரு. இங்க பாரு, இதுக்கு பேர் தான் குதிரை. இது ஏன்னு கத்தும். மியாவ், மியாவ். இல்ல செல்லம், அது பூனை. இங்க பாரு, இங்க பாத்தியா? இதுக்கு பேருதான் பூனை. ஹிக்கரி டிக்கரி டாக். எங்க சொல்லு, இந்த ரைம்ஸ நீ என் கூட சொல்லு பார்க்கலாம். இளவரசிக்கு இதெல்லாம் மண்டையில ஏறவே இல்ல. ராணி ஈசாவுக்கு இளவரசியை நினைச்சு கஷ்டமா இருந்தது. அழகு கண்டிப்பா இருக்கு, படிப்பு ஏறவே மாட்டேங்குது. ஒரு சின்ன பொண்ணு பட்டாம்பூச்சிய நாயின்னு சொல்லுச்சா? அது உனக்கு தெரியுமா? டெரேசா இப்பதான் கத்துக்கிறா மோட்டார் திறமைகளை. ஆனா புத்தகங்கள் இப்போதைக்கு முடியாது. அப்புறமாதான் அரசே. அந்த குட்டி தேவதை இவளுக்கு வரம் கொடுத்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம பொண்ணு தெரேசாவால ஏதோ ஒண்ணு பண்ண முடியும்னு சொன்னாங்கல்ல. யாரையாவது அழகாக்கலான்னு சொன்னாங்க. அவளா தேர்ந்தெடுக்கணும். அழகாக்கலாம். இது ஏதோ ஒரு தேவைக்கான பரிசுதான்னு எனக்கு தோணுது. தெரேசாவோட எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்டு இப்படி பண்ணிருப்பாங்க. நீ ரொம்ப வேடிக்கையா பேசுற. ஒருவேளை ஒரு நல்ல கணவர் கிடைச்சா தெரேசாவுக்கு புத்தி வேண்டான்னு நினைச்சாங்களோ? ஓ, அப்படின்னா அந்த தேவதை தெரேசா யாரோ ஒருத்தர ரொம்ப அறிவாளியா தான் தேர்ந்தெடுப்பா. இது ஒரு நல்ல தேவதை கதையா இருக்க போகுது. ஃப்ரெட்,
இது ரொம்பவே விசித்திரமா இருக்க போகுது. இளவரசி தெரேசா வளர்ந்துட்டாங்க. எதிர்பார்த்த மாதிரியே அவங்க ரொம்ப அழகா இருந்ததால எல்லாரும் அவங்கள பார்த்தாங்க. இளவரசி தெரேசா, நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க. என் கூட டான்ஸ் ஆடுறீங்களா? ஆடணுமா? காத்துல மரம் ஆடுமே, அந்த மாதிரியா? நாம 2 பேரும் தோட்டத்துல ஒரு வாக் போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தோட்டமா? அங்க கேக் ஏதாவது கொடுக்கறாங்களா? பாவம் அந்த இளவரசர் ஆலிஸ்டர் தெரேசாவோட முகத்தை பார்த்து ஏமாந்துட்டாரு. அவ அழகானவதான், அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா கொஞ்சம் கூட அவளுக்கு புத்தியே கிடையாது. நீ போட்டிருக்கிற உடை ரொம்ப அழகா இருக்கு தெரேசா. உன்னோட கண்களுக்கு ஏத்த மாதிரியே இருக்கு இல்ல? நீல நிறம் சோகத்தை குறிக்கும், அப்படிதானே? திங்கக்கிழமை காலையில எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இளவரசி தனிமையில நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப அப்பாவியா இருந்தாங்க. அவங்கள கிண்டல் பண்ணது கூட அவங்களுக்கு தெரியவே இல்லை. நீங்க எப்படி இருக்கீங்க இளவரசி? டிஸ்டர்ப் பண்றதுக்கு மன்னிக்கணும். ஆனா நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்களே, என்ன காரணம்? எனக்கு ஒண்ணு புரியல. இவ்ளோ அழகா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன சோகம் இருக்க முடியும்? நீங்க பேசினதுக்கு சந்தோஷம். அழகு வெளித்தோற்றம் தானே, ஆனா என் மனசுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்கு. நான் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சிருக்கேன். உங்களுடைய படத்தை பார்த்து தான் நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. என்னோட அழகு எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா எனக்கு புத்தி இல்லைன்னு எல்லாரும் குறை சொல்றாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. உண்மையான அழகு வெளித்தோற்றம் இல்லை இளவரசி. படிக்கிறதால புத்திசாலித்தனம் வரலாம், ஆனா நல்ல மனசு எல்லார்கிட்டயும் இருக்காது. நான் உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது எப்படி முடியும்? நாம நடந்துகிட்டே பேசலாமே. இளவரசி தெரேசா, எனக்கு பிடிச்சவங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு வரம் இருக்கு. நான் உங்களை தேர்ந்தெடுக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஒத்துக்கணும். இதுக்கு நீங்க சம்மதம் சொல்றது கஷ்டம்னு எனக்கு புரியுது. நீங்க 1 வருஷத்துக்கு அப்புறம் பதில் சொன்னா போதும். தெரேசாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா புத்திசாலி இல்ல. அதனால அவ புத்திசாலி ஆகணும்னு தான் அப்போதைக்கு அவளுக்கு தோணுச்சு. சரி, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். நான் இதே நாள் அடுத்த வருஷம் உங்களை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். ரிக்கி, நான் ரொம்ப வித்தியாசமா உணர்றேன். ரொம்ப நன்றி. உங்களோட பரிசை நான் மறக்கவே மாட்டேன். திடீர்னு அவங்க ரொம்ப தெளிவாகவும் தன்னம்பிக்கையோடவும் பேசினாங்க. என்ன பார்க்கணுங்கிறதுக்கு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு என்ன காரணம்? உங்களோட படத்தை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் வெறும் அழக மட்டும் பார்க்கல, உங்க நல்ல மனசை பார்த்தேன். அதனால தான் வந்தேன். இப்ப உங்களையும் பார்த்துட்டேன். எனக்கு என்னவோ குறை இருக்கிற மாதிரியே தோணும். உங்க பரிசால எனக்கு அது தோணல. ஆனா ரிக்கி, உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு வெளித்தோற்றத்தை எதிர்பார்க்காத வாழ்க்கை துணை வேணும். நல்ல மனசை எதிர்பார்க்கிறவங்க. அது நீங்க தானே நான் நம்புறேன். அப்படியா? நீங்க ரொம்ப நல்லவரு. மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க இளவரசி, 1 வருஷத்துக்கு அப்புறமா நாம திரும்பவும் இங்க சந்திக்கலாம். சரி, 1 வருஷத்துக்குள்ள நிறைய மாற்றங்கள் இருக்கும். நாம அப்புறம் சந்திக்கலாம் ரிக்கி. மாளிகைக்கு அவங்க திரும்ப போனதும் அவங்க மனசுல தோன்ற எல்லாத்தையும் வெளியில சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரொம்ப அறிவாளியாவும் ரொம்ப அழகாவும். தெரேசா, நீ யார திருமணம் பண்ண போறன்னு முடிவு பண்ணிட்டியா? நீங்க எனக்காக இத்தனை சிறந்தவங்கள வர வச்சது ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு இந்த திருமணத்துல விருப்பமே இல்ல. எனக்கு பிடிச்சவங்கள தான் நான் திருமணம் செஞ்சுக்குவேன். சரியா? என்ன? நீ சொல்றது ரொம்ப சரியாதான் இருக்கு தெரேசா. நீ எப்பவும் உன்னை பிடிக்காதவங்கள கேலி செஞ்சுதானே நான் பாத்திருக்கேன். சரிதானே? ஏன்னா எனக்கு என்ன தேவைங்கிறத என்னால தெளிவா அப்போ வெளிப்படுத்தவே முடியல. எனக்கு ஏத்த வாழ்க்கை துணைய நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன். ரொம்ப அன்பாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்கிறவங்களாவும் இருக்கணும். இப்பதான் நீ இந்த நாட்டுக்கு ராணி மாதிரி பேசுற தெரேசா. சந்தோஷம். உனக்கு ஏத்தவங்கள தேர்ந்தெடுக்கலாம். சரியாமா? சரி, இப்ப ராஜாங்கத்துல சில விஷயத்துல நான் கவனம் செலுத்த போறேன்.
உள்ள வாங்க. அப்பா, ஃபியோரியோட விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப நல்லது. சொல்லுமா. இளவரசி தெரேசா ஒரு தெளிவான திட்டத்தை பண்ணாங்க. அது வரிகளை எப்படி கம்மி பண்றது, அப்புறம் கட்டிடங்களோட வளர்ச்சி. ராஜாவும் ரொம்ப ஆர்வத்தோட கவனிச்சாரு. எவ்வளவு அறிவோட பேசுறத நினைச்சு வியந்தாரு. புது லைப்ரரி கட்டுறத இளவரசி தெரேசா ரொம்ப உன்னிப்பா கவனிச்சாங்க. இத பத்தி தான் ராஜாவுக்கு அவங்க வாக்கு கொடுத்திருந்தாங்க. யார் அவ? அது இளவரசி தெரேசா தானே? உன்னால அதை நம்ப முடியுதா? இந்த மாதிரி எப்படி அவ மாறினான்னு தெரியலையே. மாறிட்டனா? இத பாருங்க, நான் இப்போ என்னோட அறிவை உபயோகப்படுத்துறேன். உங்களால எவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். ஒரு வருஷத்துல அந்த பழைய இளவரசி காணாமலே போயிட்டாங்க. அவங்க இடத்துல ஒரு நல்ல ஆட்சி பண்ற அறிவாளியான இளவரசி இருந்தாங்க. ரொம்ப நம்பிக்கையோட பேசினாங்க. ராஜாங்கத்துக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்தாங்க. அவங்க மனதளவுல சந்தோஷமாவும் இருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறமா எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட இருந்தாங்க. உங்க கூட நான் டான்ஸ் ஆடலாமா இளவரசி? என்னோட விடுகதைக்கு பதில் சொன்னாதான். விடுகதையா? சரி, கேளுங்க இளவரசி. நான் உலகத்தையே சுத்துவேன், ஆனா ஒரே இடத்துல தான் இருப்பேன். என்கிட்ட ரகசியங்கள் நிறைய இருக்கும், ஆனா வெளியே தெரியாது. நான் யாரு? அது சாவியா இளவரசி? கிட்ட வந்துட்டீங்க, ஆனா அது தப்பு. புத்தகம் தான் சரியான பதில். இது புத்திசாலித்தனமான விடுகதை. என்னோட வாய்ப்பு நான் தவற விட்டுட்டனா? அப்படிலாம் இல்ல, நீங்க முயற்சி பண்ணதுல சந்தோஷம். வாங்க ஆடலாம். அந்த விழாவுல நிறைய இளவரசர்கள் வந்திருந்தாங்க. அது அந்த ராஜாங்கத்துல நடக்கிற சாதாரண ஒரு விஷயம்தான். மறுபடியும் நீ யாரையும் தேர்ந்தெடுக்கலையா இளவரசி? அவன் ரொம்ப அமைதியானவன் தான். நிறைய பேர் இருக்காங்க, ஆனா உன்னோட கண்ணோட்டத்தை மாத்தணும். மாத்தணுமா? நான் யோசிக்கிறத மாத்தணுமா? நீ கொஞ்சம் உணர்ச்சிய வெளிய காட்டணும். கொஞ்சம் வெடிச்சு பாரு. வெடிக்கணுமா? நான் என்ன எரிமலையா வெடிக்கிறதுக்கு? ஓ, இருக்கலாம். நீ இப்போ என்ன யோசிக்கிற? நான் கொஞ்ச தூரம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் இளவரசி தெரேசா காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. என்னது அது? நீ போய் அந்த பாய்லரை எடுத்துக்கிட்டு வா. அந்த நெருப்புல கட்டைகள் எல்லாம் போடு. எதுக்கு இதெல்லாம்? அது எல்லாமே நம்மளுடைய திருமணத்துக்காக. நாளைக்கு நம்ம திருமணம் நடக்க போகுதில்ல? இளவரசி திரும்பி பார்க்கும்போது திடீர்னு அவங்க ரிக்கிய பார்த்தாங்க. அவரு திருமண உடை அணிஞ்சுக்கிட்டு வந்திருந்தாரு. திருமணமா? நான் அதை மறந்தே போயிட்டேன். எப்படி அதை மறந்தேன்? அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிடுச்சா? இளவரசி டெரேசா அவங்க பண்ண சத்தியத்தை மறந்துட்டாங்க. அப்போ அவங்க முட்டாள்தனத்தோட இருந்தாங்க. அவங்க முட்டாள்தனமான முடிவுகள் எல்லாம் ரிக்கியோட பரிசை மாத்திடுச்சு. இளவரசர் ரிக்கி, நான் உங்களை திருமணம் செஞ்சுக்க முடிவு பண்ணல. எனக்கு இப்ப குழப்பமா இருக்கு. அறிவாளியா இருக்கிறது கஷ்டமான விஷயம்தான். எனக்கு உங்களோட நிலைமை நல்லா புரியுது இளவரசி. நான் உங்களை கண்டிப்பா என்ன திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி வற்புறுத்துறதுக்கு விரும்பல. பரவாயில்ல, இருக்கட்டும். என்னோட வெளித்தோற்றத்தை தவிர்த்து உங்களுக்கு என்ன எதுக்காவது பிடிக்காம போயிடுச்சா? அப்படிலாம் இல்லையே. எனக்கு உங்களோட அறிவு, நீங்க பேசுற விதம், உங்க பண்பு எல்லாமே பிடிக்கும். அப்படின்னா உங்களுக்கு வேற என்ன பிரச்சனை? நீங்க நினைச்சா என்ன கண்டிப்பா அழகானவரா மாத்த முடியுமே. எப்படி? எனக்கு அறிவாளியா மாத்தக்கூடிய வரம் கொடுத்த அதே தேவதை தான் உங்களுக்கு யார வேணும்னாலும் அழகானவங்களா மாத்தலான்னு வரம் கொடுத்தாங்க. அது உண்மைதான். நான் இப்போ மனசார சொல்றேன், நீங்க ரொம்ப அழகான
உலகத்திலேயே ரொம்ப பார்க்க அழகா இருக்கிற இளவரசரா மாற போறீங்க. இளவரசி டெரேசா, உங்களுடைய உண்மையான அன்பால நான் இப்போ இப்படி மாறிட்டேன். அதே மாதிரி உங்களால தான் நான் ரொம்ப அறிவாளியா மாறினேன் இளவரசே. இந்த மாற்றங்கள் எல்லாமே அந்த தேவதையால நடந்ததுன்னு நம்பப்படுது. ஆனா இது எல்லாமே அன்பாலையும் நடந்தது. அதுக்கப்புறமா அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க.